இல்ல என்ன ஆணவம்ங்கிறாங்க. இந்த இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்ன ஆணவம், இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது? இது ஆணவம் என்றால் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கை தந்திருக்கிற ஆணவம். திராவிட இயக்கத்தினுடைய மூத்த போர்வால் என்கிற பெருமையால் அவருக்கு வந்திருக்கிற ஆணவம். நான் அவருடைய வரலாறெல்லாம் சின்னதா சொல்லி காட்டுறேன்னு நினைக்கிறேன். ராஜபக்சே வந்தான் சார். ராஜபக்சே எப்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறானோ கருப்பு கொடி காட்டுவோம், தமிழர்களுடைய உயிரை குடித்த கசாப்பு கடைக்காரன் வருகிறார்னு பிரகடனம் பண்ணாரு. ராஜபக்சே இஸ் எ புச்சர்னு சொன்னவர் அவர் தான். பிரகடனப்படுத்திட்டு திருப்பதிக்கு வந்தான். நல்லா யோசிச்சுக்கோங்க. திருப்பதிக்கு வந்தா Z+ பிரிவு பாதுகாப்பு, Z பாதுகாப்பு இல்ல, Z+ பிரிவு பாதுகாப்பு. ராஜபக்சேவை நோக்கி யாராவது வருபவர்கள் மர்ம நபர்கள் என்று சொன்னால் அந்த மர்ம நபர்களை கேட்ட கேள்வி இல்லாமல் சுட்டுக் கொள்வதற்கு அந்த Z+ பிரிவுக்கு அதிகாரம் இருக்கு. 3 பிரிவுகளா அனுப்பி வச்சாரு திருப்பதிக்கு. 3 பிரிவுகளை அனுப்பி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லி அந்த கட்சியினுடைய மகளிர் அணிக்கு இன்றைக்கு செயலாளராக இருக்கிற மல்லிகாக்கா, அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் மல்லை சத்யா, இவங்க தலைமையில இன்னைக்கு கருப்பு கொடிய திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நுழைவு வாயில்ல போய் ராஜபக்சேவுக்கு Z+ பிரிவு பாதுகாப்பை தாண்டி போய் கருப்பு கொடி காட்டின கட்சி அந்த கட்சி. அதை ஏற்பாடு செய்த தலைவர் வைகோ. இது ஒன்னாச்சா? விந்திய சாத்புரா மலைகளை கடந்து சாஞ்சிக்கு பக்கத்துல வர்றான் ராஜபக்சே. இந்தியாவுல ஏதோ ஒரு மூலை சார், தமிழ்நாட்டுலதான் சார் அரசியல் கட்சி நடத்துறாரு. தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கட்சி தான், பக்கத்துல இருக்கிற மாநிலம் தான் சார் திருப்பதியை உள்ளடக்கி இருக்கிற ஆந்திரா. அங்க போய் காட்டிட்டா பிரச்சனை இல்லை சார். எங்கேயோ போறாரு சார். விந்திய சாத்புரா மலைகளை கடந்து பஸ் எடுத்துக்கிட்டு போனார் சார். ஆயிரக்கணக்கான பேர் அழைச்சிட்டு போனார் சார். வீதியிலேயே உட்கார்ந்து எதிர்ப்பை பதிவு செய்து இந்திய துணை கண்டத்தில் இதுவரை எந்த தலைவரும் செய்யாத எதிர்ப்பு போராட்டத்தை ராஜபக்சேவுக்கு எதிராக செய்து காட்டிய பெருமை அவருக்கு தான் உண்டு. அந்த தலைகணத்தோடு பேசுறார், அந்த திமிரோடு பேசுறார். ஏன்னா அவர் ட்ராக் ரெக்கார்டு அப்படி, அவர் எல்லாத்தையும் செய்து காட்டிட்டாரு.